வணக்கம். நம்மளோட இந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ், குழப்பம்னு இருக்கிற இந்த மாடர்ன் லைஃப்க்கு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தீர்வு எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? வாங்க, இன்னைக்கு நாம அத பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். அதுதான் விஞ்ஞான பைரவ தந்திரம். இது ஏதோ பழங்காலத்துல தூசி படிஞ்சு போன ஒரு புத்தகம் இல்ல. நம்மளோட இந்த வேகமான வாழ்க்கையில அமைதியா இருக்கறதுக்கு ஒரு பிராக்டிக்கல் கைட், ஒரு கையேடுன்னே சொல்லலாம். இதுல முதல் ஸ்டெப்பே என்ன தெரியுமா? நம்மள பத்தியே நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அதையே கேள்வி கேக்குறது தான். ஆமா, இந்த ஒரு கேள்வியோட தான் இந்த நூலே ஆரம்பிக்குது. ஏன்னா, நீங்க யாருன்னு நீங்க உறுதியா நம்பிட்டு இருக்கீங்களே, அதுதான் உங்க கவலை, உங்க குழப்பம் எல்லாத்துக்கும் மூல காரணம்னு இந்த தந்திரம் சொல்லுது. முதல்ல அந்த நம்பிக்கைய உடைச்சாதான் உண்மைனா என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். சரி, முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திடலாம். இந்த தந்திரம்ங்கிற வார்த்தையை கேட்டதும் நிறைய பேருக்கு வேற சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரலாம். ஆனா இங்க அதுக்கு அர்த்தம் வேற. இந்த நூலை பொறுத்த வரைக்கும் தந்திரம்னா எந்த ஒரு பற்றுதலும் இல்லாம வாழ்க்கைய அப்படியே ஏத்துக்கிட்டு அதை முழுசா கொண்டாடுற ஒரு தத்துவம். அவ்வளவுதான். அப்போ நம்மள பத்தின நம்ம எண்ணங்களே தப்பா இருக்கலாம்னா, நாம பாக்குற இந்த உலகம் மட்டும் நாம நினைக்கிற மாதிரி தான் இருக்குமா என்ன? யோசிச்சு பாருங்க. இதுதான் இந்த நூலோட முதல் முக்கியமான கருத்து. அதாவது மாபெரும் பிரபஞ்சம் மாயை. சரி, நம்ம சாதாரணமா நம்மள எப்படி பாக்குறோம்? நான்னா, என் உடம்பு, என் மனசு, என் எண்ணங்கள், என் உணர்ச்சிகள் இப்படிதானே தனித்தனியா பாக்குறோம். இதுக்கு பேரு தான் அகங்காரத்தோட பார்வை. ஆனா தந்திரம் இத சுத்தமா ஒத்துக்கல. அது என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட உண்மையான அடையாளம் இது எதுவுமே இல்ல. நாம எல்லாருமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கிற ஒரு பெரிய பிரக்ஞா, ஒரு கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுது. இந்த பிரிவினைங்கிற விஷயம் கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். அதை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானி கபீர் சொன்ன ஒரு சூப்பரான உதாரணத்தை பார்ப்போம். ஒரு பெரிய குளத்துல ஒரு பானைய முக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப பானைக்கு உள்ளேயும் தண்ணி இருக்கு, வெளியும் தண்ணி இருக்கு. ஆனா உள்ள இருக்கிற தண்ணி தனியா பிரிஞ்ச மாதிரி தெரியும் இல்லையா? அந்த பானை தான் நம்ம உடம்பு. பானை உடைஞ்சா என்ன ஆகும்? உள்ள இருக்கிற தண்ணியும் வெளியே இருக்கிற தண்ணியும் ஒன்னாயிடும். அவ்வளவுதான் விஷயம். அப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க உங்க வாழ்க்கையோட ஹீரோவோ இல்ல வில்லனோ கிடையாது. நீங்க உங்க வாழ்க்கைய ஒரு சினிமா மாதிரி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு அமைதியான பார்வையாளர். அந்த பார்வையாளர் தான் உங்க உண்மையான நான். சரி, நாம தான் அந்த பார்வையாளர்னா அது எப்படி உணர்றது? அதுக்கு தான் இந்த நூல் ஒரு பவர்ஃபுல்லான பயிற்சிய சொல்லுது. அது என்னன்னா, எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கைய நாமளே ஒரு ஸ்ட்ரேஞ்சா மாதிரி வேடிக்கை பார்க்கறது, கவனிப்பவரா மாறுறது. இந்த உடம்புக்கும் உண்மையான ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்னு புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு. அஷ்டவக்கரன் ஒரு 12 வயசு பையன். அவனுக்கு உடம்புல கொஞ்சம் குறைபாடு இருந்துச்சு. ஒரு நாள் அவன் ஒரு பெரிய ராஜாவோட சபைக்குள்ள போறான். அவனோட கோணலான உடம்ப பார்த்து அங்க இருந்த பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் ஆச்சரியம், அந்த பையன் அவங்கள பார்த்து இன்னும் சோரா சிரிக்கிறான். ராஜாவுக்கே ஒன்னும் புரியல. ஏன்பா சிரிக்கிறான்னு கேக்குறாரு. அதுக்கு அஷ்டவக்ரன் சொல்ற பதில் தான் செம்ம ஷாக்கிங்கா இருந்துச்சு. அவன் சொல்றான், நான் இங்க பெரிய அறிஞர்கள்லாம் இருப்பாங்கன்னு நினைச்சு வந்தேன். ஆனா இங்க பார்த்தா செருப்பு தைக்கிறவங்கள தான் பாக்குறேன். ஏன்னா நீங்க வெறும் தோலை மட்டும்தான் பாக்குறீங்க. பாருங்க, அவனோட உருவத்தை வச்சு எடை போட்டதால அவங்கள தோல் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்களோட ஒப்பிடுறான். கடைசியா ஒரு கேள்வி கேக்குறான், என் உடம்புதான் ஊனமா இருக்கு, நான் இல்ல. ஒரு பானை உடைஞ்சிருந்தா அதுக்குள்ள இருக்கிற காத்தும் உடைஞ்சிருக்குமா என்ன? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆழமான கேள்வி. நம்மளோட சாரம், நம்மளோட ஆத்மா இந்த உடம்புலேருந்து எவ்வளோ அழகானதுன்னு புரிய வைக்குது. ஆக, இப்படி கவனிப்பவரா மாறுறதுங்கிறது ஏதோ ஒரு பிலாசபி மட்டும் இல்ல, அது ஒரு பிராக்டிஸ். அந்த நிலையை நாம அடையிறதுக்கு இந்த விஞ்ஞான பைரவ தந்திரம் நமக்கு கிட்டத்தட்ட 112 வழிகளை, அதாவது 112 தியான நுட்பங்களை கொடுக்குது. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். 112. எதுக்கு இவ்ளோ வழிகள்? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி செட் ஆகும். ஒரே இடத்துக்கு போறதுக்கு நிறைய கதவுகள் இருக்கிற மாதிரி தான் இதுவும். உதாரணத்துக்கு இதுல ஒரு டெக்னிக்க பாப்போம. அதுக்கு பேரு சுவாச திருப்பம். ரொம்ப சிம்பிள். நீங்க மூச்சை உள்ள இழுக்கும்போது அது ஒரு செகண்ட் நின்னுட்டு அப்புறம் தான் வெளியே வரும் இல்லையா? அந்த சின்ன கேப், அந்த சின்ன இடைவெளியில மட்டும் கவனம் செலுத்துறது, அவ்வளவுதான். பாருங்க, இந்த பயிற்சிகள் எவ்ளோ எளிமையா இருக்குன்னு. அடுத்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பவர்ஃபுல்லான விஷுவலைசேஷன் டெக்னிக். அதுக்கு பேரு உலகம் தீப்பற்றி எரிகிறது தியானம். முதல்ல உங்க உடம்பு நெருப்புல எரியற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அப்புறம் இந்த முழு உலகமுமே எரியற மாதிரி கற்பனை பண்ணுங்க. இப்போ என்ன ஆகும்? எல்லா உருவங்களும் அழிஞ்சு போயிடும். ஆனா அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நீங்க, அந்த பார்வையாளர், அப்படியே தான் இருப்பீங்க. இத உணர்றது தான் இந்த தியானத்தோட நோக்கம். இதோ இன்னொரு சிம்பிளான சிந்தனை பரிசோதனை.
நீங்க இப்பவே கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தலையே இல்லைன்னு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. என்ன மிச்சம் இருக்கும்? தலையோட சேர்ந்து எண்ணங்கள் போயிடும், மனசு போயிடும். பிரபஞ்சத்தை பார்த்துட்டு இருக்கிற அந்த பியோர் அவேர்னஸ், அந்த தூய விழிப்புணர்வு மட்டும்தான் மிச்சம் இருக்கும். சரி, இந்த 112 பயிற்சிகள் எல்லாம் நம்மள எங்க கொண்டு போய் சேர்க்கும்? இதோட கடைசி நோக்கம் என்ன? ரொம்ப சிம்பிள். நாம தேடிட்டு இருக்கிற அமைதியும் சந்தோஷமும் வெளியே எங்கேயும் இல்ல, அது ஏற்கனவே நமக்குள்ளதான் இருக்குன்னு நம்மள உணர வைக்கிறது தான். இதுக்கு சூஃபி கவிஞர் ரூமியோவோட ஒரு வரி ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏமாற்றம் வரும்போதும் சந்தோஷமா இருக்கிறது தான் சூஃபிசம்னு சொல்வார். அதாவது சந்தோஷங்கிறது வெளியே இருந்து வர விஷயம் இல்ல, அது நமக்குள்ள இருந்து நாம எடுக்கிற ஒரு முடிவு. ஆக இந்த முழு பகுப்பாய்விலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் இதுதான். 1, நீங்க உங்க எண்ணங்களோ உடம்போ கிடையாது, நீங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற விழிப்புணர்வு. 2, உங்க வாழ்க்கைய ஒரு சினிமா பாக்குற மாதிரி எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம கவனிங்க. 3, அமைதிங்கிறது நாம அடைய வேண்டிய ஒண்ணு இல்ல, அது ஏற்கனவே நமக்குள்ள இருக்கு, அத மறைக்கிற விஷயங்களை நாம தான் விளக்கணும். அப்போ பாருங்க, நீங்க அமைதிய தேடி எங்கேயும் போக வேண்டியதில்ல. அது உங்களோட இயல்பு. அதை ஏதோ ஒண்ணு மூடி மறைச்சிட்டு இருக்கு. அத மட்டும் நீங்க நீக்குனா போதும். அந்த மூடி என்னவா இருக்கலாம்? உங்க கவலைகளா, உங்க கோபமா, உங்க பழைய நினைவுகளா? இன்னைக்கு அந்த அமைதிக்கு மேல இருக்கிற எதை நீங்க தூக்கி எறிய போறீங்க? யோசிச்சு பாருங்க.